என் மூத்த சகோதரர்கள் இங்கே இருப்பதை பார்த்ததும் அந்த கலையில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளுணர்வு, நான் கலைஞன் தானே, பேச அழைத்த என்னை அவர்கள் பாட அழைக்கவில்லை, இருந்தாலும் பாட வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த பறை எனக்குள் ஏற்படுத்தி விட்டது. அதுவும் இல்லாமல் பாடுகிறேன். இதற்கு தாளத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். சங்கரனோ அயனோ எவரொருவரும் இல்லாத ஊர், உண்மைத ஊர், நம்மக ஒளியே பகலவனாய் ஒளிவு விழும் ஊர், நம்மக ஒளியே பகலவனாய் ஒளிவு விழும் ஊர். யாமே சிவம் யாமே சிவம் என்றானபின் உருவாவதும் கருவாவதும் உயிர் போவதும் இனி இலையே இலையே இலையே. ஓ 24 நாடிகளை கூட்டுவது குண்டலனை யோகம் என்றே கொள்வோம். நல்லவராய் தினம் வாழுவதும் யோகம் என்றே சொல்வோம். உயிர் செய்யும் சாமி சாதிக்கொரு நீதி என செய்யும் என்று நீ நம்பலாமோ சோதரா? ஓ சோதரா, சொல்லடா சோமா, சொல்லடா சோமா. இது 17 வருடமாக எழுதி உறங்கிக் கொண்டிருக்கும் பாடல். இது தாளமும் சேர்ந்து உலகே கேட்க விரைவில் வெளியிடுவேன். என்ன சிலேகன், நல்லா இருந்துச்சா தம்பி? நல்லா இருந்துச்சா? இது முதல் முறையா? இது அனைவருக்குமான பரிசு. இவருக்கு இப்பவே ஆரம்பிச்சிடறேன், கொஞ்சம் இதை படிக்கணும், அதனால அந்த மேடையும் வேணும். பட் இவருக்கு பக்கத்தில் வச்சுட்டு இதை பெரிய எங்க வச்சா இது வைக்கணும், எனக்கு படிக்கணும். வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ புறப்படும் போது என்ன பரிசு வாங்கலாம்? அவர் அன்போடு வந்தார். அவர் அன்போடு வந்தபோது நான் சொன்னதை உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாரு. எனக்கு இந்த பொன்னாடையெல்லாம் வேண்டாம், என்னை அரவணைத்து கொள்ளுங்கள். நான் அவரை அரவணைச்சு பார்த்தது முதுகில் என்ன இருக்குன்னு பார்க்க இல்லை, அவரை என்ன அப்படி பார்க்கல. அவருக்கு எத்தனை தழும்பு இருக்கு இங்கேங்கிறத பார்த்தேன், நிறைய இருக்கு. எனக்கும் தான். அவருக்கு நான் பரிசு இது கொடுத்தா போதும். புலிக்கு எதுக்கியா பொன்னாட? மேல பாருங்க, அதை தொட்டு பார்த்து உணர்ந்தாலே போதுமானது. இதை தொட்டு பார்த்துட்டேன். தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இடுப்பில் தூக்கி கொஞ்ச வேண்டிய தாய்மார்கள் அதை கொஞ்சி விட்டார்கள். இந்த நீல குழந்தைக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அரவணைப்பு தான் எங்க 2 பேருக்கு வேணாம். அவருக்கு நீங்க அது பாட்டு, இது பேச்சு. உயிரே உறவே தமிழே வணக்கம். அதாவது முன்னுரை அங்கே சொல்லிட்டேன் தம்பியை பற்றி.
எனக்கு பிடித்தமான ஒரு புறநானூற்று உவமை. ஒரு மூதாட்டியிடம் கேட்கிறார்கள், அம்மா உங்க பிள்ளை எங்க காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, அவன் இருந்த கொகை இந்த வயறு, புலி தங்குமா கொகை இல்லையே, போருக்கு போயிடுச்சு, முன்னணியில் இருப்பான், கண்டிப்பாக இருப்பான், திரும்பி வருவான் நம்பிக்கிட்டு தான் இந்த கொகை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாய் சொன்னாலாம். புலி சேர்ந்து போகிய கல் அவளை போல ஈன்ற வயிறோ இதுவே அப்படின்னு சொல்றார். அப்படி வந்தவர் இவர். அதனால தான் சொன்னேன், இவருக்கு எதுக்கு பொன்னாடை? அந்த தோலை தொட்டு பார்த்தாலே தெரியுது, அதுதான் பொன்னாடை. அவர் அதை போர்த்தி கொண்டு விட்டார், நீங்கள் போர்த்தி விட்டீர்கள். நீங்கள் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறீர்கள், மறந்து விட வேண்டாம். நாம் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறோம், கவலைப்பட வேண்டாம். அவருடைய இந்த 40 ஆண்டு அரசியல் வாழ்வு சாதாரணமானது. அதைத்தான் சொன்னேன், நான் தழும்பு தொட்டு பார்த்தேன். யார் என்ன வண்ணங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க. பெரும்பான்மையை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களை சாட வேண்டியது நம் கடமை. அண்ணா சொல்லியிருக்கிறார், தேசிய பறவை மயிலாகிவிட்டது. பாப்புலேஷன் கணக்கெடுத்தால் காக்கை தான் தேசிய பறவை. இதுதான் கலர், இதுதான் கலர். இதில் கூட பல வண்ணங்கள் சேர்த்துக்குங்க, ஆனால் எல்லா கலரும் இதுக்குள்ளே இருக்கு. யாராவது சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இவர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், அவர் சொல்லுவார். அது கலைஞர் மூதறிஞர் அவர்கள் இவரை ஜெனரல் அப்படின்னு கூப்பிட்டாரு. எந்த விதமான ஜெனரல்? அவர் அம்பேத்கர் எனும் படையின் ஜெனரல். Caste is not a division of labor, it is a division of laborers. நீ அதான் நானும் அதான், ஏன்டா சும்மா போராடிட்டு என்று சொல்ற வார்த்தை அது. ஆங்கிலத்தில் சொன்னதுனால காரணம் தெரியவில்லை. சாதி பிரிவினைகள் தான் இந்தியாவின் பலவீனம். சாதிய தடைகள் நீக்கப்பட்ட பின்புதான், பட்டால் இல்லை, அதற்கு பிறகுதான் நாம் ஒரே தேசமாக ஒரே மக்களாக இணைய முடியும். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். காப்பிரைட் கிடையாது, யார் வேணா சொல்லுங்க, ஆனால் அந்த பேர் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல. அப்படி அரசியல் மயப்படுத்துவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துக்குரியவர்கள், அற்புதமான மனிதர்கள். அடிக்கடி வரமாட்டார்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப ஈஸி. இதே பறை இந்த பாடல் இல்லாமல் போர்க்குரலாக ஒலித்தால் இங்கிருந்து வெளியே போகும்போதே ரத்தம் சிந்த வைக்க முடியும். ஆனால் அவர் எப்பவுமே நான் பார்த்திருக்கேன், இதோ வாய்ப்பு, அரசியலில் உங்கள் கதையை சொல்லணும், எங்களை வாங்க, இது ஆதாயம், இது அரசியல், இது அரசியல், இது ஆதாயம், எது வேணும்னு கேட்டா அவர் அரசியலை தான் தேர்ந்தெடுக்கிறார். இதுல உங்களுக்கு நிறைய கஷ்டம்
அடி விழும். இது சௌகரியம், பணம் கூட கொடுப்போம், கல்யாணம் பண்ணி வைப்போம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா இதைத்தான் எடுக்கிறார் அவர். அதனால் நான் வியக்கிறேன். ஏன் இப்படி சகோதரன் திடீர்னு ஒருத்தர் ஏதோ அரசியல் ஓட்டு இல்லையா? இது 2000 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன ஓட்டு? தமிழர்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சது ராஜராஜ சோழன் காலத்துல தானே. குடவோலை கொண்டு வந்தது யார்? அப்பதான் லேட்டா ஆரம்பிச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் லேட்டா வந்து பிடிச்சி உழுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதாவது இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறவன்னு சொன்னதுக்கு வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். திராவிட மணி தானே அவர் பேர், திராவிட மணி, இந்த தொண்டர் கொடுத்த 10 பவுன் சங்கிலி. அதை இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம பிள்ளை இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கா, அதை வீட்டில் வச்சுட்டு வரப்போகிற பொண்ணுக்கு ஏதாவது நகை பண்ணி போடலாம் அப்படின்னா தான் அதை போய் அம்மா இது கட்சிக்காரன் கொடுத்தது, கட்சிக்கு தான் பொண்ணு கொடுத்துருங்கன்னு அதை வாங்கி கட்சியில் போட்டாலே. அப்பவும் இதுவான்னு கேட்டா அது வேணாம், அதை தூக்கி இதுல போட்டுன்னு போடுறாரு. இது அங்கீகாரமா இதை ஒரு கட்சியா வளர்க்கறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது ஆரம்பித்த எனக்கும் தெரியும். அப்போ அது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சா அங்கீகாரம் பெறுவதே கஷ்டங்க. இவெல்லாம் ஒரு ஆளாங்கிறது எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் நாம. அது பதவி ஆசையில் வரும் கோபமே தவிர அதுக்கும் சாதிக்கும் கூட சம்பந்தம் கிடையாது. ஆனா ஒண்ணு என்ன கேட்டாங்க, அரசியல்னா ஒரு எதிரியை முடிவு பண்ணிக்கலன்னா அது அவங்க சொல்றது தற்கால சம்பாத்திய அரசியல் பத்தி சொல்றாங்க. எனக்கு அரசியல் கடமை, என் தொழில் சினிமா, கோடி கோடியா சம்பாதிப்பேன். அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சா, இவங்க சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்களே சுவிட்சர்லாந்துல, அந்த பணம்லாம் இவங்க வியாதியஸ்தர்களா படுத்து கிடக்கும்போது திரும்பி வந்துதான் பார்த்தா வரவே இல்லை. அது அவங்க நம்புற சொர்க்கம். இந்த சொர்க்கங்கிற மாயை நம்ம ஒரு 4 சதுர அடி நிலம் வாங்கணும்னா புரோக்கர்கிட்ட கேட்பேன், எங்கப்பா இருக்கு, இங்க இருக்கு, ரூட் இருக்கா, ட்ரெயின் இருக்கா பக்கத்துல, சாக்கடை வழியா பக்கத்துல, போய் மிதிச்சு பார்ப்போம். யாருமே பார்க்கல. பார்த்துட்டு ஒரு புரோக்கர் கூட சொல்லலை நம்ம கிட்ட இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு என்ன போடணும்? இந்த சங்கிலி கொடுத்தார, அதுதான் சொர்க்கத்துக்கான அட்வான்ஸ். என் படத்துல வரும், இந்த பாட்டெல்லாம் வரும். இதை உணர்ந்துதான் நான் வந்திருக்கேனே தவிர ஏதோ தப்பி அரசியல்ல எங்க போகணும், தடுமாற்றமா இருக்க, பிடிக்க ஒரு தோல் வேணும். ஏன் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அதனால என்ன கேட்டாங்க, முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களான்னு. தேர்ந்தெடுத்துட்டேங்க, சாதிதான் என் முதல் எதிரி. இனி உட்காரணும் இல்லை நடக்கணும், முட்டிக்கு வேற வேலை கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? அது தரையில படுறதுக்காக வச்ச இடம் இல்லை. இதுதான் உள்ளங்கால் தான் தரையில படுறதுக்காக வச்ச இடம். கட்டவிரல் ரொம்ப முக்கியங்க. அது கையில் இருந்தாலும் காலில் இருந்தாலும் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோபம் நெடுநாளைய கோபம். பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்ல, என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பதுதான் இமாலய சாதனை. அதில் ஏறி நின்று கூவி விழிக்கும் டென்சிங். அங்க பறக்கட்டும் பாரத மாதாவின் கொடி. ஒரு
சமுதாயத்தின் முன்னேற்றத்தை, பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் அளவிட முடியும். அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. நாங்க என்ன சொன்னோம்? மக்கள் நீதி மையத்தில் பெண்களுக்கு ஒரு உரிமை தொகை கொடுக்கணுங்க அப்படின்னு அது நாங்க சொன்னோம். செய்யல, சொன்னோம். ஐடியா எங்க இருந்து தான் வந்தது. ஆனா அதை செயல்படுத்தினார்கள். செயல்படுத்தினால் என் சகோதரன், அவ்வளவுதான். நான் வேற பார்க்கல. எனக்கு கட்சியும் கிடையாதுங்கிறேன். நான் எல்லா கட்சியும் என் கட்சின்னு நினைச்சிட்டா அதுதான் இந்தியா. நான் போய் அமர்ந்திருக்கும் சபை பாவங்க ராஜ்யசபை. ராஜ்யசபா பேர் என்ன தெரியுமா? அது பேரே அப்பர் ஹவுஸ். அது இங்கிலீஷ்ல சொன்னா ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ், மூத்தோர் வட்டம். அது காயினுக்கு ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் அவரு, ஒரு பக்கம் நீங்க. புரியுதுங்கிறாங்க. ஐயோ, எந்த காயின் பாக்குற? செலவார காயினா? திடீர்னு ஒரு நாளைக்கு இது செல்லாதுன்ட்டா எல்லாரும் கியூல நிக்கிறீங்கல்ல, அந்த காயின் இல்லை இது. இந்த காயின் வட்டமா தான் இருக்கும். ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா ராஜ்யசபை தெரியும், இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா லோக்சபை. இதெல்லாம் சுண்டி பார்த்தா எப்படி போட்டாலும் தலை தான் விழும். இந்த தலை விழும், இந்த தலை விழும். புரியுதா? உங்களுக்கு புரியணும். நான் புரியுதான்னு கேட்கறது வெளியே இருக்கிறவங்கள. அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு புரிஞ்சா பயம், உங்களுக்கு புரிஞ்சா நம்பிக்கை. அதுக்கு தமிழ்நாடு தான் உதாரணம். அந்த நம்பிக்கை வந்துருச்சு, இன்னும் பலமா வரணும். இரட்டை இலக்க பொருளாதாரம் அதிர்ச்சியா இருக்கு அவங்களுக்கு எல்லாம். அந்த சகோதரர் ஸ்டாலின் கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு ஒன்று கொடுக்கிறார் இல்லையா, அது அடியே நடுங்குது. இங்கதான் ஆரம்பிச்சது, இப்ப எல்லாரும் பண்றாங்க. அது எங்க இருந்து வந்ததுங்கிறதுக்கு நான் முதல் வாக்கியம் படிச்சு காட்டிட்டேன். இவர் உருவெடுத்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைப்பதாக நாம் நினைக்கிறோம்னா ரொம்ப சுருங்கிடும். நாம் நினைக்கிறோம். அத நான் சிதம்பரம் தொகுதியில இவருக்காக பிரச்சாரம் போன போது நான் உணர்ந்தேன். யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நின்ன போலீஸ்காரன் கண்ணில் தண்ணி வருதுங்க. எங்க ரெண்டு பேர், நானே இவருக்கு மூத்தவர், எங்க ரெண்டு பேரையும் மூத்த ஒரு அம்மா கையை கொப்பிட்டு இவரை பார்க்கறாங்க. அவங்க கண்ணிலையும் கண்ணீர். அந்த கண்ணீரை பார்த்து உணர்ச்சி எல்லாம் படல, அந்த உணர்ச்சி வசப்படுறது இல்லை. உணர்ச்சியை புரிந்து கொண்டேன். அந்த பானை தூக்கி பிடிச்சேன். அதில் பொங்கல் நடத்த வேண்டும், பொங்கல் நடத்த வேண்டும், பகிர்ந்து உண்ண வேண்டும். எல்லா வகையான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிர்த்து போராடுபவன் போராளி இல்ல, டெமோக்ராட்டிக் ஃபைட்டர். போர்னா அது அசிங்கமா இருக்கு. அதனால்தான் நாங்க திட்டுறதை குறைச்சிக்கிட்டோம். கோவம் இருக்குங்கிறது தெரியணும், இல்லைன்னா இழிச்சு மாயம் நினைச்சிருவாங்க. அது திரும்பங்கிறது நீங்க என்னைய சேர்த்துக்கலாம். நான் எங்க வேணா தோள் கொடுக்க வருவேன். நான் யார்கிட்ட சொன்னேன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியணும். ஐயா, ஆசியாவின் முதல் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி மக்கள் நீதி மையம். அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன். இதை நீங்க பூரா இடது பக்கமும் இழுத்துற முடியாது, காட்டுக்குள்ள துப்பாக்கியை கொடுத்து அனுப்ப முடியாது, பூரா அதை வலது பக்கம் அனுப்பி என்ன அகோரி ஆக்க முடியாது. நடுவில் இருப்பேன். என் இடதும் வலதும் தோளும் குடிமக்கள், அதுவும் இந்திய நாட்டின் குடிமக்கள் எவராயிருந்தாலும் பல்லக்கில் போவதற்கு தயார் என்றால் இந்த தோள் காத்து நிற்கும். மேல உட்கார என்ன சாதி பண்ணின்னு கேட்கறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது. நான் தோள் தூக்க வந்துட்டேன், இந்த பல்லக்க தூக்க வந்துட்டேன். இந்த பல்லக்கின் பேர் இந்தியா.
ஒன்று சொல்றேன், அதுக்கு 4 படி தான் இருக்குன்னு நம்பிட்டு இருக்காதீங்க. 22 படி இருக்கு. ஒவ்வொரு மொழியும் தோள் கொடுக்கும். இதுக்கு சொல்றேன். அதனாலதான் சொன்னேன், இந்த திராவிடம்ங்கிறது என்னங்க, எல்லாரும் சேர்ந்ததுதான். எல்லாரையும் சேர்த்துக்கிற பெருந்தன்மைக்கு பேர் தான் திராவிடம். அது நாடு தழுவியது. போய் பாருங்க, அங்க இருந்து சிந்து நதி முதல் வைகை நதி வரை அது பரவி இருக்கிறது. அது மேலடி என்றால் அது கீழடி. 3 அடியில் உலகத்தை அளக்கலாம், நாங்கள் 2 அடியில் அளந்தோம். அது பேர் திருக்குறள். இங்க என்ன நிறைய பேசிட்டே இருப்பேன், அவர் பேச்ச நீங்க கேட்கணும். இதெல்லாம் பேசிட்டேன், நான் நோட்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு உணர்வோட பேசுவதுதான், உண்மையாக பேசுவதுதான் முக்கியம். உண்மையை பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா பயம் இருக்காது. ஏன்னா உண்மை தானே. அப்புறம் என்ன, நீங்க உண்மை பேசுறீங்க, ஜெயிக்கலையே, என்ன பண்றீங்க? சத்தியமே விஜயத்தை எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. சரி, உன்னுடைய சிறப்பான பொய் என்று எதை சொல்வீர்கள்? நம்பிட்டாயா அப்படிங்கிறது தானே. எப்படி நம்பினீங்க? உண்மை மாதிரி இருந்த பொய் கூட ஜெயிக்கணும்னா சத்தியத்தை கொஞ்சம் தொட்டுக்கணும். ஊருகா மாதிரியாவது சத்தியம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். உனக்கு அது தெரியல, எங்களுக்கு தெரியுது. அதனால்தான் நியாயமா நேர்மையா பேசுறவனுக்கு பொய் சொல்றவனு உடனே அடையாளம் தெரியும். உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா? நான் நேர்மையானவங்கிறது அடையாளம் தெரியுதா? பொய் பேசலைங்கிறது புரியுதா? அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த போர்படை உலகம் எல்லாம் கேட்கும். புரிஞ்சுக்கங்க. என்ன மாதிரி கோடி பேர் இருக்காங்க உங்களுக்கு தோள் கொடுக்க. அவரையும் சேர்த்துங்க, நீங்களும் வாங்க. அது நான் மையத்தில் இருக்கிறதுனால இந்த புயல் எங்க எங்க எங்கெல்லாம் வீசுதுன்னு என்னால பார்க்க முடியுது. இங்க காத்து அடிக்காது, நாரியதும் காத்த. அதான் சொல்றாங்கல்ல மலஹாசன், ஏய் மலத்தை பத்தி எங்கிட்ட பேசாத, எங்க மூதாத தாத்தா காந்தி கிட்ட கேளு மலம்னா என்னன்னு சொல்லுவாரு, அள்ளுவார். அன்னைக்கு கல்கட்டாவில் 1908 நடந்த போது காங்கிரஸ்காரங்கள்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க போய் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வந்தாங்க. காந்தியார் தான் போய் அதை கிளீன் பண்ணிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாரு காலை உண்டி. அதுக்கப்புறம் என்கிட்ட மலஹாசன் சொன்னேன்னா சந்தோஷம், சபாஷ், நான் தான் அது. அங்க தாத்தா அதை அள்ளுவாரு, நானும் சேர்ந்து அள்ளுவேன். ஆனா உனக்கா அள்ள மாட்டேன், எனக்கா அள்ளுவேன். ஏன்னா டெய்லி நீங்களா தானடா பண்றீங்க. அதனால என்ன நீ கூப்பிடு, கோபம் இல்லைங்க, புரிய வைக்கிறேன். நான் என் பிள்ளைகளே அடிச்சது கிடையாது, கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. சண்டை போடலாம், கத்தலாம், ஆனா அடிக்கக்கூடாது. அது புரிஞ்ச இன்னொரு சகோதரர் இவருக்கு பிறந்த நாள் சொல்லுவது கடமையா இருந்தது. இன்னொரு பெரிய விழா, நான் கனவு கண்டுட்டு இருந்த விழா, அதுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சேலத்தில் நடக்குது. ஆனா இதை இப்ப செஞ்சிடணும். இப்ப இது தேவை. அங்க நிறைய பேர் பெரியவர்கள் இருக்காங்க. இங்க ஆளே இல்லையான்னா இருக்கீங்க, இங்கேயும் நிறைய இருக்காங்க. இந்த ஒரு மேடெல்லாம் ஆச்சரியமா பார்த்தேன். நான் கலைஞன் இல்லையா, வழக்கமா நாங்க மட்டும் ஆடிக்கிட்டு இருப்போம், இங்க இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், அங்க இருந்தவங்க எல்லாம் ஆடிக்கிட்டாங்க. அதனாலதான் கூத்தன் நான் உங்களை கூத்தர்களே என்று வணங்கினேன். நானும் கூத்தன் தான், ஞான கூத்தன். அது என் குரு பேர். ஞான கூத்தன் ஒரு கவிஞர் இருந்தார், என் மனதில் இன்னும் இருக்கிறார். அந்த ஞான கூத்தன் குரலாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதுக்கு மேல என்ன சொல்றது? கட்டி பிடிச்சாச்சு, அவருக்கு நம்பிக்கை கொடுத்தாச்சு. பறை பின்னாடி இருக்கு, படை இங்க இருக்கு. வெல்க வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய இந்திய மணித்திருநாடு. வணக்கம். கண்டிப்பா வருவேன்.
அம்மா சார் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா நிகழ்ச்சி தொகுப்பு எவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்குறது பார்த்தீங்களா? இப்போ கலைஞர் நியூஸ் வந்துட்டேன், ஆனால் நான் உங்களுக்கு எதிர்பார்த்துட்டே இருக்கேன் டிபேட்க்கு. ஆனால் ஓகே இல்லை ஆள் இருக்காங்க எங்கள் ஃபேமிலி. நானும் சாப்பிட மாட்டேன். ஃப்ரேம் வேண்டாம் இல்லை, இப்போ அடுத்த நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணுறது கூப்பிடுவாங்க. அது ஊடகரங்கம் கடைசியில் போட்டிருக்காங்க, ஆனால் தலைவர் சொன்னோடனே மாற்றிடுவாங்க. எது முதல்ல இருந்து தலைவர் சொன்னோடனே மாற்றிடுவாங்க. சார் நிகழ்ச்சி மேல்நிலை தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்களுக்கு கலைஞானி மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் தங்க முலாம் பூசப்பட்ட இந்த 1 கிலோ வெள்ளி சங்கிலியை அணிவிக்கிறார். அதில் இருக்கக்கூடிய பதக்கத்தில் ஒரு புறம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவப்படமும், மற்றொரு புறம் ஐயா தொல்காப்பியன், அக்கா பானுமதி ஆகியோருடைய படமும் பொறித்திருக்கிறது. இது என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும், கதை சொல்லிட்டேன்னா. அதுக்கு